கல்யாண கோலத்தில் மணமகளை பிரிந்து காவல் நிலையத்துக்கு சென்று சரணடைந்த நபர். முன்விரோதம் காரணமாக வெட்டி சாய்த்த நபரின் கொலை வழக்கில் சிக்கியது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமமான பழம்புத்தூர் மலை கிராமத்துல முத்தையா அப்படிங்கிறவரோட தன்னோட மனைவி மற்றும் 2 மகன்களோட வசிச்சுட்டு இருக்காரு. இவருக்கு சொந்தமான நிலத்துல விவசாயமும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து இவரோட தோட்டத்து பக்கத்துல இருக்கிற நபர்களுக்கும் இவருக்கும் நில சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி வந்துட்டு போறதா சொல்லப்படுது. இந்த நிலைமையில முத்தையாவோட மூத்த மகனான 23 வயது ராமு அப்படிங்கிறவரு தோட்டத்தோட பக்கத்துல இருக்கிற பழனிசாமி அப்படிங்கிறவரை கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி தாக்குனதா சொல்லப்படுது. இந்த நிலைமையில கடந்த 26ஆம் தேதி அன்னைக்கு ராமு பழம்புத்தூர் கூக்கால் பகுதியில இருசக்கர வாகனத்துல வந்துகிட்டு இருக்கும் போது சரக்கு வாகனத்துல வந்த சில பேர் ராமு இடிச்சு கீழே தள்ளிட்டு சரக்கு வாகனத்துல ஏத்தி இவரை எப்படியாவது கொன்னே தீரணும் அப்படின்னு பேசிக்கிட்டதாகவும் அதே சமயத்துல அவரை வேறொரு பகுதிக்கு கடத்திட்டு போனதாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து ராமுவை முத்தையா மற்றும் அவரோட மனைவி 2 பேரும் தேடி பார்த்ததுல அப்பதான் இவங்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அதே சாலையில தலை மற்றும் மூக்கு பகுதிகளில் காயம் ஏற்பட்ட நிலையில ராமு மூச்சு பேச்சு இல்லாம கிடந்திருக்காரு. அதை தொடர்ந்து ராமுவை வேறொரு வாகனத்துல ஏத்திக்கிட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு போயிருக்காங்க. ஆனா அங்க பரிசோதிச்ச டாக்டர்கள் இவர் ஏற்கனவே இறந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து முத்தையா கொடுத்த புகாரின் அடிப்படையில ராமுவை கொலை செஞ்சதா கூறப்படுற நபர்கள்ல 6 நபர்களை தேடி இருக்காங்க. கடந்த மாசம் 28ஆம் தேதி பழம்புத்தூர் பகுதியை சேர்ந்த சிவகுமார், பாண்டியராஜன், பழனிசாமி ஆகிய 3 பேரை கைது செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து 29ஆம் தேதி 24 வயதான ஜெயக்குமார், 23 வயதான கிஷோர் அப்படிங்கிற 2 பேரை காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. இந்த வழக்குல தொடர்புடைய நபரை தனிப்படை போலீசார் பல பகுதிகளில் தேடி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாப்பம்பட்டி பகுதியில சதீஷ்குமார் அப்படிங்கிறவருக்கு திருமணம் நடந்திருக்கு. காவல்துறையினர் இவரை பல இடங்களை தேடிட்டு வந்த இந்த நிலைமையில கல்யாணம் முடிஞ்ச உடனே கொடைக்கானல் காவல்துறையில மாப்பிள்ளை கோலத்துல போய் சரணடைஞ்சிருக்காரு. இதுக்கப்புறமா விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. திருமணமான கொஞ்ச நேரத்திலேயே புது மாப்பிள்ளை கொலை வழக்குல சரணடைஞ்ச இந்த சம்பவம் உறவினர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பழனி எக்ஸ்பிரஸில் இளம் பெண்ணுக்கு பறிபோன பாதுகாப்பு. கழிவறைக்குள் பாலியல் அத்துமீறல் குறித்த அதிர்ச்சி தகவல். கரூரில் இருந்து சென்னை வந்த இளம் ஐடி ஊழியருக்கு நடந்தது என்ன? சென்னையில் வைத்து மடக்கப்பட்ட இளைஞர். தீவிரமாக துப்பு துலக்கும் ரயில்வே போலீஸ் வித் தமிழ்நாடு தனிப்படை போலீஸ். இந்த சம்பவம் கடந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி நடந்திருக்கிறது. கேரள மாநிலம் பாலக்காட்டில் இருந்து கரூர் வழியாக வந்த பழனி எக்ஸ்பிரஸ் ரயிலில் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த இளம் பெண் ஐடி மென் பொறியாளர் ஒருவர் பயணம் செய்திருக்கிறார். அந்த விரைவு ரயில் அதிகாலை 2 மணி அளவில் காட்பாடி ரயில் நிலையத்தை கடந்திருக்கிறது.